பல்கலைக்கழகங்களில் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். கல்வி நிறுவன வளாகத்துக்குள் உள் நுழைபவர்கள், வெளியே செல்பவர்களின் தகவல்கள் பதிவேட்டில் பராமரிக்கப்பட வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் உத்தரவு. மீண்டும் ஓட்டுச்சீட்டு முறைக்கு திரும்ப முடியாது. மின்னணு வாக்கு இயந்திரங்களில் முறைகேடு செய்ய முடியாது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் விளக்கம். வரும் 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முக்கிய முடிவு என தகவல். தலைநகர் டெல்லியில் ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல். பிப்ரவரி 5ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடக்கம் வரும் 10ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு திரும்ப பெற ஜனவரி 20ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தேதி அறிவிப்பு எதிரொலி. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. இன்டர்போல் எனப்படும் சர்வதேச குற்ற விசாரணை அமைப்பை போல் இந்தியாவில் பாரத் போல் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லும் குற்றவாளிகளை பிடிக்க பாரத் போல் அமைப்பு உதவி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதி. நீலகிரி மாவட்டத்தில் முகக்கவசம் கட்டாயம். மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சத்துணவு அமைப்பாளர்களுக்கு கூடுதல் பொறுப்பு படி உயர்வு. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. அறந்தாங்கியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த முதலையை பிடித்த இளைஞர்கள். குளத்திற்குள் இறங்கிய முதலையை பிடித்த இளைஞர்களுக்கு கிராம மக்கள் பாராட்டு. HMPV வைரஸ் பரவல். இந்தியாவில் பாதிப்பு எண்ணிக்கை 7ஆக உயர்வு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் யார் நின்றாலும் CPM ஆதரவளிக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி.